வருகின்ற 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று பரப்புரை வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு முன்னெடுப்பை துவங்க இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். திமுக அரசினுடைய சாதனைகள், பாஜகவினுடைய அநீதிகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களுடன் நடத்திய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ ரமேஷ். வணக்கம். இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் அந்த தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், அமைச்சர்களோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனையில் தான் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டது. முதலமைச்சரும் பல்வேறு இடங்கள்ல அதை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் தேர்தல் பணிகள் திமுகவில் மிக வேகமாக நடந்து வருகிறது என்று நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தொகுதி வாரியாக உரிமைகளை நீக்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் தேர்தல் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த தேர்தல் பொதுக்கூட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இந்த கூட்டங்களை நடத்தி வரும் நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்றைய கூட்டத்தில் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுகவில் அடிமட்ட தொண்டர் தொடங்கி அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் திமுக தலைமை தொடர்ந்து கவனித்து வருகிறது என்றும் இந்த இன்றைய கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். மேலும் முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அது என்னவென்றால், தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்களை திமுகவிலும் அரசியலிலும் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். முதல்வருடைய இந்த கருத்து என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலையும் அரசியலையும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே போல நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 4000க்கும் அதிகமான கோரிக்கைகள் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக தலைமைக்கு வந்திருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். மேலும் முக்கியமாக பிரச்சாரத்தை பற்றியும் திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்காக பிரச்சாரத்திற்கு செல்லும் போது பாஜகவினுடைய அநீதிகள், திமுக அரசின் சாதனைகள், மாநில அளவில் பட்ஜெட்டின் மூலம் திமுக அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். திமுகவினுடைய பிரச்சாரம் இந்த வியூகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே போல இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுடைய பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அப்போது முதலமைச்சர் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம் என்று கூட்டத்தில் சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி முதல்வருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் கூட்டம் நடத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இப்படியாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், திமுகவினுடைய பிரச்சார வியூகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஒரு விரிவான ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.